பிராய்லர் கோழி சிக்கன் குழம்புக்கு மிளகா செலவு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் ஃபுட்ஸ் உடைய பாரம்பரிய முறையில இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்த இதை தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி வறுத்து நம்ம ஆட்டாங்கல்ல நீ ஆட்டை கொண்டுட்டு போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம எடுத்திருக்கிறது இரும்பு கடாய். சரிங்களா? சிக்கன் குழம்பு வைக்கல தயவு செய்து இந்த சில்வரு, அப்புறம் இந்த ஈயம், அலுமினியம், இண்டாலியம் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. நம்ம உங்களுக்கு பரிந்துரைக்கிறது இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய இந்த இரும்பு கடாய். இப்போ நம்ம ஊற்றக்கூடிய மரச்செக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அரிக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஊற்ற போகிறது மரச்செக்கு நல்லெண்ணெய். இரும்புங்கிறனால கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு போதுமானது. ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. யார் யாரெல்லாம் உடல் சூடு இருக்குதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு பொடியை போட்டு இது பண்ணிக்கங்க. நல்லா இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சுக்கை உடைச்சிக்கலாம். சரிங்களா? மரச்செக்கு நல்லெண்ணெய்க்கு அடுத்தபடியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது கடலெண்ணெய். ஓகேங்களா? இப்போ நம்ம சுக்கை போட்டு உடைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் சீரகத்தை போட்டுக்குங்க. வரமிளகாய் போட்டு பலூன் மாதிரி கொண்டு வர்றதும் இருக்குது. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல சீரகத்தை போட்டுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாய் எடுத்துக்கிறோம் காம்போட. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பணும். சரிங்களா? ஒவ்வொன்றும் உப்பி வரணும். ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. வெடிச்சாலாம் ஒன்றும் பயந்துக்காதீங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சுக்கு சீரகம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி சத்தம் வருது அப்படிங்கிறத பாருங்க. இதை வந்து ரெண்டாவது போட்டப்ப என்ன வரும்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சத்தம் வருதா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இதில் மட்டும் தள்ளி விட்டுட்டு கொத்தமல்லி. சரிங்களா? இப்போ இது எவ்வளோ போடணும் இதில் அளந்துக்கலாம். சுட்டி எடுங்க. இப்போ இதுக்கு போட வேண்டிய அளவு கரெக்டாக எடுங்க பார்ப்போம். அதுக்குள்ளே இங்கே நம்ம இதை நல்லா இன்னைக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கருகிற அளவுக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா குழம்புடைய கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க் ஏறி கிடைக்கும். சுவையும் வேற லெவலில் இருக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. என்ன திறமை குடும்ப உறவுகளை, கொத்தமல்லி சேர்த்துறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெளிவாக பார்த்துங்க. கருகிடக்கூடாது. பலூனா அதாவது உப்பி எப்படி சொல்றதுங்க, அந்த சப்பையா இருந்த அந்த வரமிளகா நல்லா வரும். ஸோ அந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிறது 100 கிராமா 100 கிராம் கொத்தமல்லி. சரிங்களா? இப்போ கரெக்டாக அந்த எண்ணெயில் மட்டும் போட்டுவிட்டு வறுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? வறுக்கிறதுக்கான டைமிங்கை நோட் பண்ணுங்க. புகையே மேலே வரல, அதை நோட் பண்ணுங்க. அதனால தான் வந்து இப்போ நம்ம லைவ் போடுறதா இருந்தது டவர் காலை வாரிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கிளாரிட்டியாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக ஜெம்சிலையும் பவுன் ஃபுட்ஸ்லையும் நம்ம எடுத்து வழங்குறோம். ஸோ கவனமாக பார்த்துக்கங்க. என்ன திறமை குடும்ப உறவுகளை, புகையே வரல, நல்லா பாருங்க. மேலே லைட்டிங் உங்களுக்காக நேர் மேலே தான் வச்சுருக்குறோம். புகை வந்தால் அது காமிச்சு கொடுத்துரும். ஸோ தெளிவாக பாருங்கள். மிதமான சூட்டில் வறுக்கிறோம். இப்போ 30 மிளகாய்க்கு பக்கம் நம்ம போட்டிருக்கிறோங்க. ஆனால் இந்த மிளகாய் வந்து சிக்கனோட சேரையில் நிறைய பேர் சூடு வந்துடாதான்னு கேட்குறீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தான் இதோ இப்போ நம்ம முன்பு சேர்த்துன சீரகத்தோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் நம்மளுக்கு ஒரு ரெமடியாக இருக்க போகுது. ஸோ சிக்கனுடைய சூட்டையும் இந்த வரமிளகாயோடைய சூட்டையும் அப்படி அது மட்டுப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெங்காயத்தில் உள்ள நீர் தன்மையும், அதாவது கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா வெங்காயச்சாறு, அதுவும் புகையா மேலே போகாத அளவுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புகையா மேலே போகாத அளவுக்கு சிம்மில் வச்சு வறுக்கணும். ஓகேங்களா? டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் வேணால் கொஞ்சம் பெருசில் வச்சு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக டைமிங்கை வச்சு, அதாவது டைம் எடுத்து வருங்க. இந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கான ஒரு வாசமும் மேலே அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். பச்சை வெங்காயத்தோட அந்த பக்குவம் சேஞ்ச் ஆகி மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வறுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம உடம்புக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள். இப்போ நிறைய பேர் வெங்காயம் சேர்த்தாமல் இருக்கிறீங்க. அந்த சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லிக்கிறேன், உங்களை நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்ல. உங்களுடைய உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள், இரத்த நாளத்தில் உருவாகக்கூடிய கட்டிகள், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோசைன்னால பாதிக்கப்பட்டவங்க, பயிற்சி செய்கிறவங்க அப்படின்னா பூண்டு எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம சொல்லியிருப்போமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் முக்கியம். ஸோ வெங்காயத்தையும் பயன்படுத்துங்க.
எல்லா நேரமும் பயன்படுத்த விருப்பம் இல்லைனாலும் அந்த உடல் உபாதையிலிருந்து மீள்றதுக்காக பயன்படுத்துகிற உணவுகளுக்குள்ள கண்டிப்பாக சேர்த்து பயன்படுத்தி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சின்ன வெங்காயம் மட்டும் அவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்டது. இன்னும் சொல்ல போனால் உடலுக்கான குளிர்ச்சியை இயற்கையாக தர வல்லது. சரிங்களா? மேலும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம உடம்புல எங்கெங்க எல்லாம் கிருமிகள், கெட்ட கிருமிகள் உள்ள இருக்குதோ அதை தேடி தேடி கொள்ற அளவுக்கு எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கும். ஸோ இதில் மட்டும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். இப்போ பக்குவமாக வறுவட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு இதில் காமிச்சோம் இல்லைங்களா, நெத்து தேங்காயில் டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தது ஒரு மூடி. இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் அளவுக்கு வறுத்தெடுத்துட்டோம். இந்த மாதிரி தேங்காய் நெத்துக்காய் இந்த தாட்டி உடைச்சது சரியாக உடைக்க முடியல, ஸோ அதனால் நிகழ்ச்சி போட முடியல. புதுசாக உடைச்சது தான். நெத்துக்காயில் உள்ள அந்த டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துருக்குறோம். நல்லா நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயுடைய பச்சை வாசம் மட்டும் போனால் போதுமானது. இதோட சூடு மேலே ஏறி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் நல்லா நம்ம வறுத்துருக்கோம். சரிங்களா? நல்லா வறுத்துட்டு சொல்லுங்க, நாட்டு ரக மஞ்சள் தூளுங்க. சரிங்களா? 3 கரண்டி சும்மா நச்சுன்னு ஏற்றிடுங்க. 3 கரண்டி. இதில் மட்டும் கலப்படத்தை பயன்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ இதில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற கலப்படங்களில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். லெட்க்ரோமைட்டு, மெட்டானிக் எல்லோ அப்படின்னு சொல்லி 2 வகையான கெமிக்கல் கலக்கப்பட்டு வருவதாக நான் சொல்லலைங்க, செயற்கைக்கோள் தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்பிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா அரைக்கிற பக்கம் வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதோடைய சூட்டை தணிக்கிறதுக்காக ஆஃப் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணுறோம்னா மிதமான இந்த சட்டியோட சூடு அடங்குற வரைக்கும் பவுனம்மா கிளறி விடுவாங்க. ஸோ இந்த சூடு அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்து அடுத்து சிக்கன் குழம்பு மண் சட்டியில் வைக்க போகிறோம். ஸோ அடுத்த பதிவு ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். எனது அருமை குடும்ப உறவுகளை பார்ட்டாக வாங்குறதுக்கு 1000 காரணம் இருக்குது, தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துங்கம்மா, இந்த இரும்பு சட்டி சூடு அடங்குற வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நோட் பண்ணுங்க, தொடர்ச்சியாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். போடுங்கம்மா எண்டு காடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். மறக்காம இந்த குழம்புக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளையும் பாருங்க. எனதருமை குடும்ப உறவுகளை திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கு அடுத்த காணொளியை பாருங்க. சிக்கன் சுத்தி செய்யறதுக்கு போட்டிருக்கிற காணொளியை பாருங்க. சில்லி சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த சில்லிக்கு தேவையான பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத காணொளியை பாருங்க. சில்லி செஞ்சு அதை பவுனம்மாவே பிச்சும் காண்பிச்சிருப்பாங்க. பவுன் ஃபுட்ஸில் ஜெம்சியில் நான் காண்பிச்சிருப்பேன். ஸோ அந்த பிச்சு காமிச்ச அந்த பக்குவத்தில் தான் உங்களுடைய சில்லி சிக்கன் 65 இருக்கான்னு பார்த்துட்டு 1 தாட்டிக்கு 2 தாட்டி சீர்தூக்கி பார்த்துட்டு சாப்பிடுங்க. வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக்குங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இதுதான் இயற்கையான நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்புக்கான மிக மிக முக்கியமான படிநிலை இது. சிக்கன் குழம்புக்கு மட்டும் இல்லை, இந்த டைப் ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னும் பல காய்கறிகளுக்கும் கூட இதே மெத்தடில் வறுத்து நம்ம பயன்படுத்தலாம்.